ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2024 மாடலை பற்றி. மாருதி சுசுகி அவங்களோட 4th ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த 3rd ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டுக்கும் இந்த 4th ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டுக்கும் ஒரு மெயினாக 4 வித சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் டிசைன்லேருந்து பார்ப்போம். உங்களுக்கு ஒரு பூமராங் எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸு கூடவே ஒரு ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடில் உங்களுக்கு ஒரு பிளாக் கலரு கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த லோகோ வந்து கொஞ்சம் கீழே இருந்துச்சு, அதை அப்படியே தூக்கி மேலே வச்சுட்டாங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விண்ட்ஸ்க்ரீன் வைப்பரு 2 இது கொடுத்துருக்காங்க. மெயினாக இதோட இன்ஜின், இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கே சீரிஸ் இன்ஜின் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தூக்கிட்டு புதுசாக ஜெட் சீரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜினுக்கும் இந்த இன்ஜினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பழைய இன்ஜினில் 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. இதில் வெறும் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதில் வந்து பவர் கொஞ்சம் அதிகம், இதில் பவர் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஒரு 7 PS பவர் கிட்ட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு இந்த சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்காண்டி இந்த சேஞ்ச் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு நல்லாவே இருக்குது. நிறைய பேர் இந்த வண்டி பார்க்குறதுக்கு போர்ச்சுக்கு 718 மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. ஹெட்லாம்ப்ஸ் வேணால் ஓரளவு அந்த டிசைனில் இருக்குது. மற்றபடி ஃப்ரண்ட் லுக் வந்து ரொம்பவும் அந்த அளவுக்குனா இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த வண்டியோட டயர் செக்ஷன் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு ஒரு 185/65 mm அந்த டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிமோட் சைஸ் பார்த்தீங்கன்னா R15 அந்த ரிம் சைஸ் வந்துடும். உங்களுக்கு LXI அண்ட் VXI வேரியன்ட்ல 165/80 அந்த டயர்ஸ் தான் வரும். டாப் வேரியன்ட்ல மட்டும்தான் 185 வரும். இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2450 mm வரும். மினிமம் டர்னிங் ரேடியஸ் 4.8 மீட்டர் வரும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 163 mm வரும். 4 டயர்ஸுமே அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக்கு, ரியரில் ட்ரம் பிரேக் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட ரியர் செக்ஷனை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு ஆண்டனா பின்னாடியே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வார்னிங் லைட்ஸு, அப்புறம் ரியர் மிரர் வைப்பர் கொடுத்துருக்காங்க. டிஃபோகர் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்லேருந்து எல்லா வேரியண்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து டிஃபோகர் வந்துடும். அப்படியே பின்னாடி எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் எல்இடி செக்ஷனில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடியே ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த வேரியண்ட்டில் வராது. இது வந்து ஜெட்எக்ஸ்ஐ ப்ளஸில் தான் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வரும். அப்படியே அந்த ஸ்விஃப்ட் பேட்சிங்கு, அப்புறம் அந்த ஸ்விஃப்டோட லோகோ கொடுத்துருக்காங்க. ரியர் வியூ செக்ஷன் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. பழைய ஸ்விஃப்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ரியர் வியூ செக்ஷன் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அப்படியே இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா ஒரு 265 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 பேரோட லக்கேஜ் தாராளமாக வச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளேயே உங்களுக்கு ஒரு ஸ்டெப்னி வீலும் வந்துடும். அப்புறம் சைடில் ஒரு ஹாலஜன் லைட் கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டியுமே நல்லாவே இருக்குது. ரியர் செக்ஷன் எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது டாப் வேரியன்ட் ZXi ப்ளஸில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இதில் கொடுக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த வண்டியோட இன்டீரியர் லுக் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு அந்த டிரைவர் சீட் பக்கத்துலேயே விண்டோ சஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிரர் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த நாப் கொடுத்துருக்காங்க. எல்லா வேரியண்ட்லையுமே உங்களுக்கு பவர் விண்டோஸ் வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும். எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். பவர் ஸ்டீரிங் வந்து நீங்கள் அந்த டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேரிங்லேயே கால் அக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் அக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு 17 சென்டிமீட்டருக்கு உண்டான டச் ஸ்க்ரீன் வந்துடும். இதில் டிஃபால்ட்டாகவே ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேனா வந்துடும். அடுத்து உங்களுக்கு டேக்கோமீட்ரு, ஒரு 4 ஸ்பீக்கர்ஸு, ஃபுட் ரெஸ்ட்டு இதெல்லாம் வந்துடுது. அப்புறம் உங்களுக்கு ஐஆர்விஎம்மும் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. சீட்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல்லு லெதர் சீட் தான் கொடுத்துருக்காங்க. சீட்டோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. நான் உட்காந்து பார்த்ததுலே தெரிஞ்சுது சீட்டோட குவாலிட்டி உண்மையாக நல்லாயிருக்கு. 4 சீட்லேயுமே உங்களுக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் வந்துடும். அப்புறம் இந்த வண்டியில் டிரைவர், கோ பேசஞ்சர் 2 பேத்துக்குமே சன் வைசர் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சர் சைடில் உங்களுக்கு வந்து மிரர் வந்துடும். டிரைவர் சைடில் உள்ள வைசரில் வந்து டிக்கெட் வைக்கிறதுக்கு உண்டான அந்த இது வந்துடும். அப்புறம் உங்களுக்கு அப்படியே கீழே ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டி ஓகே, ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. அப்புறம் இந்த வேரியண்ட்டில் வயர்லெஸ் சார்ஜர் வந்துடும். யூஎஸ்பி போர்ட்ஸுமே ஃப்ரண்ட் சைடு, ரியர் சைடு ரெண்டுக்குமே வந்துடும். ஏசி வென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயே. அப்புறம் இந்த வண்டியில் புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 2 பக்கமே பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை. அது வந்து டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. அப்புறம் உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். பேஸ் வேரியண்ட்லேருந்து 6 ஏர் பேக்ஸ் வந்துடும். அப்புறம் ஏபிஎஸ் வித் இபிடி, அப்புறம் இஎஸ்பி, ஹில் ஹோல்டு அசிஸ்ட்டு, ஆட்டோமேட்டிக் டோர் லாக்கு, ஹை ஸ்பீட் அலர்ட்டு, இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வரும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதோட பில்ட் குவாலிட்டி டிசைன் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த வண்டியோட ரியர் சீட் கம்ஃபர்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த வண்டியில் பின்னாடி 3 பேர் தாராளமாக உட்காரலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது. இந்த வண்டியில் நான் உட்காந்து பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. நான் ஒரு 6 ஃபீட் ஹைட் இருப்பேன். எனக்கு வந்து அந்த
ஃப்ரண்ட்ல உள்ள சீட் வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. கொஞ்சம் லைட்டா ஒரு இன்ச்சு கேப் இருக்கு. 6 ஃபீட் உள்ள உள்ளவங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளாவே இருக்கும். சீட்ஸோட குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லாவே இருக்கு. உங்களுக்கு பின்னாடியே 2 யூஎஸ்பி போர்ட்ஸ், 2 ஏசி வென்ட்ஸ் வந்துரும். இது ZXi, ZXi Plus 2 வேரியண்ட்ல மட்டும் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா இந்த வண்டியோட பிரைசிங் என்னன்னு பார்ப்போம். இந்த வண்டியோட பேஸ் வேரியண்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 7,95,000 வரும். டாப் வேரியண்ட் 11 லட்ச ரூபா வரை வரும். உங்களுக்கு பழைய ஸ்விஃப்ட்டுக்கும் இந்த ஸ்விஃப்ட்டுக்கும் 40,000 டிஃப்ரென்ஸ் வரும். அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, உங்களுக்கு வந்து மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் வந்து பழைய ஸ்விஃப்ட்டை காட்டிலும் ஒரு 2, 3 மைலேஜ் 2, 3 கேஎம்பிஎல் மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய ஸ்விஃப்ட்டில் 22 ப்ளஸ் அந்த இதான் தரும். இதில் வந்து 25 ப்ளஸ் தரதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த 40,000 டிஃப்ரெண்ட்டுக்கு உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடும். பழைய இதில் வந்து உங்களுக்கு 2 ஏர் பேக்ஸ் தான் வரும். இதில் வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்துடும். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பழைய கே சீரிஸ் இன்ஜினை வந்து தூக்கிட்டாங்க. இப்போ புதுசாக ஜெட் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு இருக்கும்ட்டு தெரியாது. நம்ம பார்த்த இந்த ZXi வேரியண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரும். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பழைய ஸ்விஃப்ட்டுக்கும் இந்த ஸ்விஃப்ட்டுக்கும் 40,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இந்த வண்டி ஒர்த்தான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். என்னைய பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்ன்ற மாதிரி தான் தோணுது. மற்றபடி அந்த ஃபீச்சர்ஸு, அந்த 6 ஏர் பேக்ஸு, வண்டியோட லுக்ஸு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகேன்னு தான் சொல்லலாம். இந்த வண்டியை பற்றி உங்கள் கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தேங்க்யூ.